எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபின்லாண்ட் ஆர்டிக் சர்க்கிள் சீரீஸ். ஒரு புது சீரீஸோட உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த சீரீஸ் வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போது. உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்கள இந்த சீரீஸை பார்க்க சொல்லுங்கள். ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்க போகுது இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முறையாக யூரோப்பில் அடி எடுத்து வைக்க போகிறோம். அது போக ஆர்டிக் சர்க்கிள் நார்தர்ன் லைட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சாண்டா கிளாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நம்ம புக்கில் படிச்சிருப்போம், சாண்டா கிளாஸ் வந்து நார்த் போலில் இருக்கார், ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கார் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த நார்த் போலுக்கு போக போகிறோம். சாண்டா கிளாஸ் அங்கே இருக்க போகிறாரு, அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அது போக ஸ்வீடன் போயிட்டு ஐஸ் பிரேக்கிங் ஷிப்பில் அப்படியே தண்ணியில், அதுவும் ஃப்ரோசன் வாட்டரில் மிதக்க போகிறோம். அது போக ஒரு ஈக்ளூ ஹவுஸ் இருக்குங்க, ஐஸ் பங்களா, கண்ணாடி மாளிகை, அதில் தங்க போகிறோம். அப்புறம் ஐஸ் ஹோட்டலில் டின்னர் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோங்க. நான் ரொம்ப இந்த ட்ரிப்புக்காக எக்ஸைட்டிங்காக இருந்தேங்க. எக்ஸைட்டிங்காக இருக்கும்போதே ஏதாவது ஒரு ஆப் வைப்பாங்க இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபார் சம் ரீசன் ஹை விண்ட்ஸ்னால ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகுதுன்னு 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனக்கு வர செம்ம பயம். ஏன்னா எங்கள் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாப் ஃப்ளைட். நாங்கள் நியூயார்க் போயிட்டு நியூயார்க்லேருந்து ஃபின்லாண்ட் கேபிட்டலான ஹெல்சிங்கிக்கு போனோம். ஸோ இந்த ஃப்ளைட்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளைட்டை அடி வாங்கும். அப்புறம் என்டையர் ஐட்னரியும் பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அதனால் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா 10ல் 8 ஃப்ளைட்ஸ் இன்றைக்கி கேன்சல் ஆகிருக்கு. எங்கள் ஃப்ளைட் இப்போ வரைக்கும் ஆன் டைம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், கண்டிப்பாக ஃப்ளைட்டு கரெக்ட் டைமுக்கு போயிடணும். எந்த வித டிலேவும் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பருங்க, ஃப்ளைட் ஆன் டைமுக்கு கிளம்புது. ஹோப்ஃபுல்லி நம்ம ஹெல்சிங்கிக்கு போய் ரீச் ஆகிடுவோம் கரெக்டாக ஆஸ் பர் ஷெடியூல்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஃப்ளைட் ஏறிட்டு ஹெல்சிங்கியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஹெல்சிங்கி தான் ஃபின்லாண்டோட கேபிட்டல். அங்கேருந்து தான் ஆர்டிக் சர்க்கிள் பயணம் தொடரப்போகுது. ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ நான் நியூயார்க்லேருந்து ஹெல்சிங்கிக்கு ஃபின்ஏர் ஃப்ளைட் ஏறிட்டேங்க. முதல் முறையாக ஃபின்ஏரில் பயணம் பண்ணுறேங்க. ஃபின்ஏரோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளைட்டோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி எங்களோட மத்தியானம் லஞ்ச். சிக்கன் கறி சர்வ்டு வித் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ப்ரௌனி கொடுக்குறாங்க. இதுதான் அந்த சிக்கன் கறி வித் ஃப்ரைட் ரைஸ். பார்க்க கொஞ்சம், சாப்பிடவும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக ஹெல்சிங்கி வந்து சேர்ந்துட்டோங்க. 10 மணி நேர பயணம். ஹெல்சிங்கி வந்து ரீச் ஆக போகிறோம். ஃபைனலாக ஹெல்சிங்கி வந்து சேர்ந்தாச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுத்து ஹெல்சிங்கியில் சந்திப்போன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடி வளர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் ஃப்ளைட் ஏறினவுடனே மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னு சொல்லி இறக்கிட்டாங்க. அதனால் கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏகப்பட்ட குளறுபடி. கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அப்புறம் தான் ஹெல்சிங்கி வந்திருக்கும். பிளான் படி எல்லா வெக்கேஷன்ஸையும் கண்டிப்பாக பார்த்துருவோம். பட் இந்த ஒரு அலைச்சல் இருக்குது பார்த்திங்களா, அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஏர்போர்ட்டில் உட்காந்து அடடா முடியல. வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இந்த ஹெல்சிங்கி, இந்த ஃபின்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தோட மேற்பகுதியில் இருக்குது, அதாவது டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருக்குது. அதனாலே தெரில, டாப்பு கலந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ஆஃப் ஃபின்லாண்ட் ஏர்போர்ட். ஆனஸ்ட் ஒப்பீனியன், கிளாஸி ஏர்போர்ட்டுங்க. வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டட் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் இந்த ஃபின்லாண்ட் வாண்டா ஹெல்சிங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இட்ஸ் ரியலி கூல் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. ஏர்போர்ட் சும்மா தாறுமாறாக இருக்குது. ஃபின்லாண்டில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட்டில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா வந்த உடனே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன்.
இமிக்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு முதல்ல வெளியில் போகணும். இமிக்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. பேகேஜும் எடுத்தாச்சு. இமிக்ரேஷனில் 1000 கேள்வி கேட்குறாங்க. ஷெங்கன் வீசாக்கே அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. இதில் இமிக்ரேஷனில் வேறு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டே பண்ணுற, எல்லா ஹோட்டல்லையும் காட்டு, ஃப்ளைட்ஸை காட்டு, அதை காட்டு, இதை காட்டுன்னு உயிர் எடுத்துட்டாங்கப்பா. முறையாக யூரோப் வரதும் ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் யூரோப் கான்டினென்ட்குள்ளே காலை பதிக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து யூரோப்னாவே பாரிஸ், இட்டாலி, ரோம் இங்கே தானே போகணும், நீ நான் ஃபின்லாண்ட் போகிறேன்னு கேட்டாங்க. ஆனால் பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன மாதிரி இடங்கள்லாம் போய் பார்க்க போகிறோன்ட்டு. இப்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது டாக்ஸியில் கூட போகலாம். நான் டவுன் டவுனில் தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து இங்கேருந்து டேரெக்டாக ட்ரெயினே இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்து சீப்பர் ஆப்ஷன். ஸோ அதனால் ட்ரெயின்லேயே நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிடலாம். அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் நடக்க தேவையில்லை. அடுத்து எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டோட கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். $300 $249 யூரோஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டோட வெளியவே ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப தேடி அலைய தேவையில்லை. வாவ், எஸ்கலேட்டர் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக போயிட்டுருக்கு. நார்த் கொரியாவில் தான் அவங்களோட லோக்கல் ட்ரெயின் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பாங்க. வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் நெட்வொர்க் அங்கே தான் இருக்கும். எனக்கு இது வந்து ஏர்போர்ட் வந்து ஹை ரைஸ் பில்டிங்காக இல்லை அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினான்றது எனக்கு இன்னும் ஐடியா இல்லை, போனால் தான் தெரியும். ஆனால் வாவ், செம சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக எஸ்கலேட்டர் மட்டும் இல்லை, லிஃப்ட்டும் இருக்குது. பேசாமல் லிஃப்ட்லேயே வந்திருக்கலாம். ரொம்ப நேரமாக எஸ்கலேட்டரில் வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பாருங்கள், ஓப்பன் லிஃப்ட்டு தான், ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. ஏர்போர்ட் வெளியவே இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் ஹெல்சிங்கிக்கு வரவங்க நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். இந்த ரயில் சிம்பிளை பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் கிடையாதுங்க. நம்ம ஊர் சபர்பன் ட்ரெயின் மாதிரி கம்யூட்டர் ரயில்னு சொல்லுவாங்க. நம்ம போக போகிற ட்ரெயின் ரூட் பார்த்திங்கன்னா I&P. இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டர் டு ஏர்போர்ட் இந்த ரூட்ஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம வர எந்த ட்ரெயின் எடுத்தாலும் நம்மளை வந்து சிட்டி சென்டருக்கு கொண்டு போயிடும். அடுத்து நம்ம இங்கேயே டிக்கெட் எடுத்துடலாம். டெய்லி டிக்கெட்டும் இருக்குது, ஹவர்லி டிக்கெட்டும் இருக்குது. ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா €4 தான். ஐ திங்க் நம்ம போக போகிற ட்ரெயின் வந்துடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ட்ரெயின் எடுத்தாலும் நம்ம போக போகிற இடமான ஹெல்சிங்கி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. 1000 தான் குரூப் டூர் போனாலும் இந்த மாதிரி செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளே ட்ரெயினில் ஏறி போனால் தான் அந்த ஊரில் இருந்த ஃபீல் கிடைக்கும். இந்த ஃபின்லாண்ட் சீரீஸில் நம்ம எந்தெந்த ஊருக்கெலாம் போகிறோன்னு இப்போ நான் மேப்பில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஐட்டினரியில் முதல் நாளான இன்று ஹெல்சிங்கியில் இன்றைக்கி தங்க போகிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ரோவனிமி, லாப்லாண்டுன்னு அழைக்கக்கூடிய ஆர்க்டிக் சர்க்கிள் இருக்கக்கூடிய இடமான ரோவனிமிக்கு நாளைக்கு போக போகிறோம் ட்ரெயினில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இவாலோ போக போகிறோம். இவாலோவில் 2-3 நாள் ஈக்ளோ ஹவுஸில் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீடனுக்கும் போக போகிறோம். ஸ்வீடனோட பார்டர், ஃபின்லாண்ட் ஃபீடர் பார்டரில் நம்ம ஐஸ் பிரேக்கர் ஷிப்பில் பயணம் பண்ண போகிறோம். என்ன தான் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறதுலாம் ஒரு த்ரில் இருந்தாலும், ஆனால் இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் எந்த ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும், எத்தனாவது ஸ்டாப் போகுதுன்றதெல்லாம் நம்மளால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுவும் ஃபன் தான். ஃபின்லாண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப பாப்புலருங்க. இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, டாப் ஆஃப் த வேர்ல்டு போக போகிறோம், இவாலோ போக போகிறோம், ரோவனிமி போக போகிறோம். அது வரைக்குமே ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். அது பேர் சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 30 நிமிட ட்ரெயின் ஜேர்னிங்க இந்த ஹெல்சிங்கி ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு. இதில் நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊரே ஒரு மாதிரி விரிச்சோடி தாங்க இருக்குது. ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபின்லாண்டோட மொத்த பாப்புலேஷனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் தான். 50 லட்சம் தான் ஒரு நாட்டோட பாப்புலேஷனே. ஃபைனலாக ஹெல்சிங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. சிட்டி சென்டர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட ஹோட்டல் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் நம்ம ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம ரொம்ப தூரம் நடந்து போக வேணாம். அதனால் இங்கே வரவங்க பாயிண்ட் டு பி நோட்டட், இந்த ஹெல்சிங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னோ பேஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஸ்னோ பார்க்க முடியுது. அதனால் பார்த்து நடக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல ஸ்லீட் ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஃபைனலாக ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ். பின் வழியாக நடந்து வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனும் ஹோட்டலும் பார்த்திங்கன்னா ஒட்டியே இருக்குது, ஒரே வளாகத்தில் இருக்குது. அதனால் இந்த ஹோட்டல் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். ஹோட்டல் ஸ்காண்டிக் கிராண்ட் சென்ட்ரல் ஹெல்சிங்கி. முதல்ல ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போயிடுவோம். ஒரு நாள் வந்து நம்ம செக்இன் பண்ணவே இல்லை. 2 நைட்டு புக் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக ஹெல்சிங்கியில். பட் நம்ம ஃப்ளைட் டிலே ஆனதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு நைட்டு தான் நம்ம செக்இன் பண்ண போகிறோம். ஒரு நைட் வந்து நம்ம எஸ்டோனியா போக வேண்டிய பிளான் இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம அந்த கடைசி நாளுக்கு மூவ் பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து ஒரு நைட்டு தான் தங்க போகிறோம். ரிசப்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செக்இன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சுங்க. நம்மளோட ரூம் கீ வாங்கியாச்சு. நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஹோட்டலோட லாபி பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்குது, ரொம்ப வைடாக இருக்குது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நுழைஞ்ச மாதிரி இருக்குது. ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பியூட்டிஃபுல் இன்டீரியர்ஸ், கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரூமும் நல்லா பெரிய சைஸ் ரூம் தான். பாத்ரூம் வந்து ஒரு டீசென்ட் சைஸ் பாத்ரூம் வித் ஸ்டாண்டிங் ஷவர், செப்பரேட் ஸ்டாண்டிங் ஷவர் அண்ட் பேசிக் டாய்லெட்ரிஸ். குட். சிட்டி சென்டர் பார்த்த மாதிரியே வியூ, கிங் சைஸ் பெட்டு, ஒரு சேர், அப்புறம் ஆஃபீஸ் டேபிள் அண்ட் டிவி. ஹோட்டலோட வியூ பாருங்கள், எக்ஸாக்டாக சென்ட்ரலில் இருக்குங்க. டவுன் டவுன் பக்கா. ஃபைனலாக ஒரு எக்டிக்கான ட்ராவலுக்கு அப்புறம் ஹெல்சிங்கி வந்து சேர்ந்தாச்சுங்க. ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் ரூம் பார்த்துருப்பீங்க. முதல்ல இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் சொல்லணுங்க. நான் பார்த்து தான் புக் பண்ணேன். தாறுமாறான லொக்கேஷனை, எக்ஸாக்டாக டவுன் டவுனில் இருக்குது. ஓகேங்களா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்து பில்டிங்கே இந்த ஹோட்டல் தான். அது போக பஸ் ஸ்டாப்பும் கீழே இருக்குது. எல்லா கடைகளும் அப்புறம் பார்க்க வேண்டிய இடங்களும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சூப்பர் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் 10 out of 10 தாங்க. இன்றைக்கி என்ன பிளான்னா, இந்த ஹெல்சிங்கியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டேவை முடிக்கணும். இதுதான் பிளான். பார்ப்போம் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது, என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியும். 2-3 கெத்தட்ரல் இருக்குது இந்த ஊரில். அதை முக்கியமாக போய் பார்க்கணும். அது எப்படி ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபின்லாண்ட்னாவே அந்த கெத்தட்ரல் தான் அவங்க வந்து பிக்சரில் காட்டுவாங்க. எப்படி இந்தியானா தாஜ்மஹால் காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஃபின்லாண்ட்னா அந்த கெத்தட்ரல் தான் காட்டுவாங்க. ஸோ அந்த கெத்தட்ரல் வந்து மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வரணும். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கெத்தட்ரலில் மீட் பண்ணுவோம். கெத்தட்ரல் போய் பார்ப்போம். ஹோட்டல்லேருந்து ஊபர் பிடிச்சிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான டெம்பிளியோக்கி சர்ச் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes ட்ரைவ் தான். போகிற வழியில் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பில்டிங் பாருங்கள், இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஹெல்சிங்கி பொறுத்த வரைக்கும் ரோட் டிரான்ஸ்போர்ட் அமைச்சிருக்க விதமே வித்தியாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரோட்டில் எல்லா பக்கமும் ட்ராமும் போயிட்டுருக்கு, பேரலாக பார்த்திங்கன்னா கார்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த நேரத்தில் ட்ராம் வரும், எந்த நேரத்தில் கார் போகணுன்றத குழப்பமாக தான் இருந்துச்சு. டெம்பிளியோக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கேன். 1969 கட்டப்பட்ட இந்த சர்ச் ஒரு பெரிய கிரானைட் மலையை கார் பண்ணி அது மூலயமா கட்டியிருக்காங்க. சர்ச்சோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். சர்ச்சோட சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கிரானைட் மலை இன்னும் அப்படியே தான் இருக்கும். அது சென்டர் பகுதியை மட்டும் வெட்டி சர்ச்சை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிரானைட் மலை. அப்படியே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சர்ச் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். வாவ், லுக் அட் த ஆர்கிடெக்சர். ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. சான்ஸே இல்லை. இந்த டைமில் யாருமே இல்லை போல். அதனால் இந்த சர்ச்சே நாங்கள் தான் ஓன் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக அவ்வளோ செரீனாக இருக்குது. திஸ் சர்ச் ஹேஸ் சம் வேர்ல்ட் கிளாஸ் அக்கோஸ்டிங்ஸாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கான்சர்ட்ஸ்லாம் இங்கே நடக்குமா. எனக்கு தெரியல எப்படி ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன் ராக்ஸில் அக்கோஸ்டிக்ஸ்லாம் பில்ட் பண்ணாங்கன்ட்டு. பட் இங்கே வந்து கான்சர்ட் வந்து அடிக்கடிக்கு நடக்குமா. அதனால் இந்த சர்ச் வந்து லோக்கல்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலர்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ப்ரே பண்ணுறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ காமாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். கிட்டத்தட்ட 500,000 people எவ்ரி இயர் இந்த சர்ச் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. மேலே பாருங்கள் டாப்பில் இன்டீரியர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. மேபி இதெல்லாம் தான் அந்த அக்கோஸ்டிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துறதுக்கு. பட் இதை வந்து அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க.
இந்த சர்ச்சுக்கு பெரிய வரலாறுலாம் கிடையாதுங்க. இது சும்மா ஒரு மாடர்ன் டேக் ஆன் சர்ச் வச்சுக்கோங்களேன். சும்மா லோக்கல் கான்சர்ட்ஸு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துக்கான ஒரு இடம் தான். ஆனால் இந்த சர்ச் விசிட் பண்ணுறதுக்கு €8 பிடிங்கிட்டாங்க. அதுதான் என்னால் மன்னிக்கவே முடியாது. இப்போ என்ட்ரன்ஸ்லாம் இதெல்லாம் தாராளமாக ஃப்ரீயாக வச்சுருக்கலாம். பட் எதுக்கு €8 வாங்கினாங்க ஒருத்தர்கிட்டன்றது எனக்கு இன்னும் புரியல. பட் இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சர்ச் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரீஜுனேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் மாதிரி இருந்தது. ஒரு ஹெக்டிக் ட்ராவலுக்கு அப்புறம் அந்த மைண்ட் கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் இந்த டெம்பியோகி சர்ச் பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஒரு செரீன் ஃபீல், ஒரு அமைதி இருந்தது இந்த சர்ச்சில். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் த சர்ச்சுக்கு வந்திருக்கேங்க. இந்த மேலே கேலரியிலேருந்து வியூ பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கு. கம்ப்ளீட் வியூ கிடைக்குது. வாவ், சான்ஸ் இல்லைங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது சொல்லியே ஆகணும். சர்ச்சில் பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஐ திங்க் ப்ரே பண்ணிவிட்டு இங்கே மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து புகை வராத அளவுக்கு ஒரு மெழுகு. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி விற்கிறாங்க. க்ரீட்டிங் கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டீக்கு தமிழில் ஒரு ஸ்லோகன் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. தமிழ் மட்டும்தான் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்லேயே இடம் பெற்றிருக்க ஒரே மொழி. அண்டர் கிரவுண்ட் சர்ச் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஹெல்சிங்கி கேத்தட்ரல் போய் பார்க்கலாம் வாங்க. நான் புக் பண்ண ஊபர் வண்டி வந்துருச்சுங்க. ஒரு €7 கொடுத்திங்கன்னா போதும். நம்ம இருக்கிற சர்ச்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ரைவ் தான் கேத்தட்ரல். அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா இல்லை என்ன மேட்டர்னு தெரியல. ஏன் ஊரே விரிச்சோடி இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக நேற்று இப்படி தான் இருந்தது. ஃபின்லாண்ட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 8 வருஷமாக மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்ற லிஸ்ட்டில் நம்பர் 1 வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஓரளவு வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் ஏன் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், குட் பென்ஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு சரிவர வந்து சேருது. அதனால் ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. அது போக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் ஃபின்லாண்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்ட்டு நம்பர் 1ல் தொடர்ந்து 8 வருஷமாக டாப்பில் இருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெல்சிங்கி கேத்தட்ரலுங்க. 1852ல் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கேத்தட்ரல் தான் இந்த ஹெல்சிங்கி கேத்தட்ரல். இதுவும் பார்த்திங்கன்னா ஹெல்சிங்கியோட பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இங்கே வந்து ப்ரேயர்ஸ் மட்டும் இல்லாமல் சர்ச், வெட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும். நிறைய பார்ட்டிஸ், கேதரிங்ஸ்லாம் இங்கே நடக்கும். ஒரு ஐகானிக் பில்டிங் ஆஃப் ஃபின்லாண்ட் ஆர் ஹெல்சிங்கின்னு சொல்லலாம். என்னடா கெட்டப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. பயங்கரமாக குளிருது. இன்றைக்கி வந்து ஐ திங்க் -1 தான் நினைக்கிறேன். அதுவே இப்படி இருக்குன்னா எனக்கு ரோவனியமெல்லாம் -12 அப்படி போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அதனால் கொஞ்சம் வாயெல்லாம் ஊற்றுறோம், வார்த்தைகள்லாம் தப்பாக வரும், மன்னிச்சிருங்க. சரி வாங்க, வெளியிலேருந்து பார்த்தது போதும், கேத்தட்ரல் உள்ளே போய் பார்ப்போம். சர்ச்சோட உள்ளே வந்துட்டோங்க. நியோ கிளாசிக்கல் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இந்த சர்ச் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ரோமில் இருக்க சர்ச்சஸ் மாதிரி ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸோடு இந்த சர்ச் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மிடில் ஆஃப் த சர்ச்சில் ஒரு ஹியூஜ் சாண்டிலியர் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இந்த சர்ச்சை வந்து லூத்தரன் சர்ச்சுன்னு அழைக்கப்படுதுங்க. லூத்தரன் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியில் ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லுவோம் தெரியுமா, அந்த ப்ரொட்டஸ்டன்ட்லேருந்து எமர்ஜ் ஆன ஒரு குரூப் தான் இந்த லூத்தரன் குரூப். அவங்களோட சர்ச் தான் இந்த ஹெல்சிங்கியில் இருக்கிற கேத்தட்ரல் சர்ச். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லூத்தரன் கம்யூனிட்டியை சேர்ந்த மார்ட்டின் லூதர், அதுக்கப்புறம் அவரோட கலீக் ஃபிலிப்ஸ், இவங்களாம் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், அவங்களோட சிலைகளை தான் இங்கே வச்சுருக்காங்க. அது போக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பெயிண்டிங், இது வந்து ஜீசஸோட எம்பான்மெண்ட். அதாவது எம்பான்மெண்ட்னா என்னென்னா, யூஸ்வலாக இறந்ததுக்கப்புறம் பூமிக்கு அடியில் புதைக்கிறத பரியல்னு சொல்லுவாங்க. பூமிக்கு மேலேயே டெட் பாடியை வச்சுருக்கிறாங்க பார்த்திங்களா, அதை தான் எம்பான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்பான்மெண்ட் பெயிண்டிங் தான் இங்கே வந்து சிலைக்கு பதிலாக வச்சுருக்காங்க.
சர்ச்சோட மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கக்கூடிய வியூ தான் அது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்லாண்டோட இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி டைம்லலாம் இந்த இடம் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளை வந்து என்ட்ரி அலோவ் பண்ணல. பட் எக்ஸிட் இந்த வழியாக வரலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஆக்சுவல் கேத்தட்ரலோட மெயின் வியூ ஆர் மெயின் என்ட்ரன்ஸ் வியூ. ஹெல்சிங்கி கேத்தட்ரல் பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பயங்கரமாக பசிக்குது. இந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்லான்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் 2 நாளாக சரியாக சாப்பிடாததுனால கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்றலான்னு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி போயிட்டுருக்கோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஏதாவது ஒன்று நிறைய சாப்பிட்ணும் அப்படி தான் இப்போ மைண்ட் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே ஏதோ ஒன்று பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோங்க, மோனல் இந்தியன் குவிசைன். இது வந்து நாங்கள் இருந்த அந்த கேத்தட்ரல்லேருந்து ஒரு 5 minutes பை கார் ஊபர் பிடிச்சி தான் வந்தேன். அதுவும் ஒரு 7 euro கொடுத்து தான் வந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சாபி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஹெல்சிங்கியில் இருக்கிற இந்தியன் லோக்கல்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கரெக்டான ரெஸ்டாரண்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் ரேட்டிங் வந்து நல்லா இருக்குது, 4.5க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டேன். செம்ம டயரிங் ட்ராவலுங்க, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு டீ வந்து சான்ஸ் இல்லை, அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். அப்பா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வேறு கண்ட்ரியில் போயிட்டு நம்ம ஊர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான். டாலஸ் வந்து கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி ஆகிடுச்சிங்க. அது வேறு கண்ட்ரி கிடையாது, அதனால் அது நம்ம கண்ட்ரி தான். பட் இங்கே வந்து கொஞ்சம் இந்தியன் பாப்புலேஷன் கம்மி தான், கம்பேர்ட் டு யூஎஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது ஓனர்கிட்ட கூப்பிட்டு பேச முடியாது. அதுங்க இந்த ஹோட்டல்லே நான் மட்டும்தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து டுபு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஓனர்கிட்ட பேசினேன், எத்தனை வருஷமாக அவர் இருக்கார் இங்கே, எப்படி ஹோட்டல் ரன் பண்ணிருக்காங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். கேட்க நல்லா இருந்தது. அகெயின் காஸ்ட் ஆஃப் லிவிங் பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லைங்க, செம்ம எக்ஸ்பென்சிவ். ஒரு பிளேட் தாலி வந்து கிட்டத்தட்ட 24 euro. டாலஸில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 12 யூரோக்கு ஒரு தாலி சாப்பிட்றலாம், இல்லை 10 euro கூட சாப்பிட்றலாம். ஆனால் 24 யூரோன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு டீ காஃபி எடுத்தால் கூட 5-6 euro வந்துடுது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணோம். மொட்டையாக அப்படி யூரோன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஒரு யூரோ வந்து 90 ரூபா. 90 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட் வச்சுக்கோங்களேன், 90லேருந்து 92. ஸோ 92 × 24 போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 2500 ரூபா பக்கம் வருதுங்க ஒரு தாலி. 2 தாலி அப்புறம் ஒரு ஃபிஷ் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. தாலியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ், சாலட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்ட், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு லேம் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் கிரேவி, 3 கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் நானும் வருது. இதோட நான் டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க, ஆனால் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது இந்தியன் ஃபுட் சாப்பிட்டாலும் அடுத்த நாள்லேருந்து கண்டிப்பாக இந்த ஊர் சாப்பாடு தான். அதுவும் ரோமனிமிலாம் போயிட்டேன்னா இந்தியன் ஃபுட்டு சத்தியமாக கிடைக்காது. இன்றைக்கி வந்து 2 நாள் சரியாக சாப்பிடாதனால ஒரு கொலை பசியில் இந்தியன் ஃபுட் சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டோம். பட் நத்திங் டு ரெக்ரெட், சூப்பராக இருந்தது. நீங்களும் யாராவது ஃபின்லாண்ட் வந்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள், நான் கேரண்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சால்மன் டிக்கா. சால்மன் வந்து ஃபின்லாண்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர், ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சால்மன் ஃபின்லாண்டு. ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக டெசர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கேரட் அல்வா அண்ட் குலோப் ஜாமுன் 2 கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. டின்னர் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் ரூம் காமிச்சிட்டு ஹெல்சிங்கியை எக்ஸ்ப்ளோர் பண்ண தனியாக நான் மட்டும் கிளம்பிட்டேன். ஒரு லோக்கல் ஃபீல் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயர்டானவொடனே ரூமுக்கு போயிடலான்றான். அதுதான் பிளானு. ஆனால் செம்மையாக குளிருது இப்போவே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் செம்ம சூப்பர் வெதரு, இந்த வெதருக்கே நீங்கள் கஷ்டப்பட்ட எப்படி, செம்மையாக இருக்கும். இனி இந்த வாரம்லாம் எங்களுக்கு வந்து -1 -2 தான் இருக்குது. ஸோ நாங்கள் வெதர் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. நமக்கு டாலஸ்லேருந்து வந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹெல்சிங்கியோட மெயின் ஏரியா பஸ் ஸ்டாப், அதாவது ஹெல்சிங்கி சிட்டி சென்டர் பஸ் ஸ்டாப். நம்ம ஹோட்டல் கீழே பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ். 2 பெரிய பெரிய ஹியூமன் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த ரஷ்யன் பில்டிங்ஸ்லாம் பார்த்த ஒரு ஃபீல் தான் கிடைக்குதுங்க இங்கே. ஏன்னா இப்போ ஃபின்லாண்டை பார்த்திங்கன்னா ரஷ்யா ஒட்டி இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா என்ன அப்படின்றது தெரியல. பட் கொஞ்சம் அந்த ரஷ்யாவை பார்த்த மாதிரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் ஃபின்லாண்டை பார்க்கும்போதும். எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபின்லாண்டோட ஃபினிஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தோ இங்கிலீஷாக இருந்தாலுமே அந்த ஸ்பெல்லிங் சொல்கிறேன் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மால். லோக்கல் ஃபுட் எதாவது கிடைக்குமான்னு பார்க்க தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இந்த லோக்கல் மார்க்கெட் இல்லை ஓப்பன் மார்க்கெட் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா அடிக்கிற குளிருக்கு அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. ஸோ அன்றைக்கே பாருங்கள் வாயெல்லாம் தடுப்பாருது. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங்குள்ளே தான் இருக்கும். ஒரு மார்க்கெட் ஹால்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்டோரி பெரிய பில்டிங், அதுக்குள்ளே நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி தான் ஆகுது. 7 மணிக்கே பார்த்திங்கன்னா சண்டே எல்லா கடையும் சாத்திட்டாங்க. ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இவங்க ஊர் ஃபேண்டான்னு நினைக்கிறேன், ஜாஃபா அப்படின்னு போட்டிருக்கு. ஃபேண்டான்னு வேறு எங்கேயுமே நான் பார்க்கலங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஆரஞ்ச் ட்ரிங்க் தான் ஃபேண்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்மன் சாண்ட்விச்சஸ், அதுக்கப்புறம் சீஸ் சாண்ட்விச்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதோட ரேட்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நாமினலாக இருக்குது. 4.49 யூரோஸ் போட்டிருக்காங்க, விச் இஸ் ஓகே. எக்ஸ் எல்லாம் பாருங்களேன், 1.49 யூரோ, யூஎஸை விட கம்மியாக இருக்குது. ஜோஹேலியானா போர்க்குங்க, மின்ஸ்டு போர்க்கு 3 யூரோஸ் 5 யூரோஸ் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே போர்க் செக்ஷன் நினைக்கிறேன். சிக்கன் எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. சிக்கன் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோவா பார்க்குறதே இல்லை. சிக்கன் ஃபுல்லாக போர்க் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் பார்க்கும்போது சில ஐட்டம்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அது என்னன்ட்டு. பட் நிறைய ஐட்டம் வந்து என்னன்னே தெரியல, கொஞ்ச நாள் ஆகும். இப்போ வேறு நான் அந்த மால்குள்ளே இருக்கேன், நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி வெளில போகிறதுன்னு தெரில, எங்கேயும் சுற்றிட்டுருக்கேன். சீக்கிரமாக வந்த வழியாக போய் சேரணும். இந்த சிட்டி சென்டரில் ஏதாவது லோக்கல் ஃபுட் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு பெரிய ஏமாற்றம் தாங்க. ஃபுல்லாக அமெரிக்கன் ஃபுட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி மாலில் லோக்கல் ஃபுட்டு கிடைக்குமான்னு தேடினது என் தப்பு தான். பட் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, கண்டிப்பாக ஏதாவது ஒரு லோக்கல் ஃபுட் கிடச்சிரும். அது போக சால்மன் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க ஃபின்லாண்டில். சால்மன் வந்து ஃபின்லாண்ட், ஸ்வீடன், நார்வேலலாம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சால்மன் கிடைக்கும். இந்த ஃபார்ம் ரைஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வைல்டு சால்மனே வந்து அவ்வளோ கிடைக்கும். இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு இந்த நாட்டிலேருந்து தான் அந்த சால்மன் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ சால்மனுக்கு வந்து ஃபின்லாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். 1 ஹவருக்கு மேலே இந்த குளூரில் சுற்றியாச்சுங்க. ஐ திங்க் இனிமேல் எவ்வளோ சுற்றினாலும் எல்லா கடைகளும் மூடி தான் இருக்க போகுது. குளூரில் நம்ம இந்த மாதிரி வாய் கொளறிக்கிட்டே பேச தான் முடியுமே தவிர வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இனிமேல் இருக்க போகிறதில்ல. வாங்க ரூமுக்கு போவோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ளைட் ஏன் டிலே ஆச்சு, என்னென்ன இன்னல்கள் அனுபவித்தோம், நீங்களும் ஏதாவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்னலாம் சரி செய்யலாம், எல்லாமே நல்லபடியாக போச்சுன்னா எல்லாமே சூப்பர் தான். சொதப்புச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொதப்போம், அதை எப்படி சரி செய்கிறதுன்றதை பார்ப்போம். என்னடா கெட்டிலோட சுற்றுறன்னு தானே கேட்குறீங்க? சரி வரோம், ரிசப்ஷனில் கேட்டு பார்ப்போம் வாட்டர் பாட்டில் இருக்கான்னு. டு யூ ஹேவ் எனி ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்னு தாங்க கேட்டேன். எஸ் அப்படின்ச்சு. நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், சரி கொடுப்பாங்க போல் இருக்குன்னு. பார்த்தா கெட்டில் எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கிலீஷ்னா அவ்வளோ மோசமாக இருக்குது.
வாட்டர் பாட்டில்னு தானே கேட்டேன், அது எப்படி கெட்டில்னு வந்துச்சு காதில். சரி, குளிர்னால அப்படி ஆயிடுச்சு போல். இந்த ஹெல்சிங்கி சீரீஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது, இந்த ஊர் சாப்பாடு என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்கலாமாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோல்ட் கட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து இவங்க ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்குங்க, ஆரஞ்ச் அண்ட் ஜிஞ்சர் ட்ரிங்க்கு. இது பார்த்திங்கன்னா பேக் டொமேட்டோ அண்ட் சீஸு. அப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பேக்கன் ஆஸ் யூஷுவல், இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், சம் சாசேஜஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மீட் பால்ஸ் வச்சுருந்தாங்க. டெசர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டெசர்ட் வந்து யூஸ்வலி பனானாவில் ப்ரிப்பேர் பண்ண டெசர்ட்ஸ், அதுக்கப்புறம் பெர்ரீஸில் ப்ரிப்பேர் பண்ண டெசர்ட்ஸ், அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்மூத்தீஸ், அதுக்கப்புறம் ரிஸ்காக்கூன்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து ரைஸ் சிப்ஸ் மாதிரி, நம்ம ஊர் அரிசி வத்தல் மாதிரி ஒரு ஐட்டம். ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது ஐபேடில் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஜூஸ் வேணுமோ அந்த ஜூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபலாஃபல் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் ஃபலாஃபல் மாதிரி இல்லை, அது கொஞ்சம் சாஃப்டர் சைடில் இருந்தது, பட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. ரைஸில் செய்யக்கூடிய ஒரு ஐட்டம், ரைஸை பேக் பண்ணி உருவாங்கின ஒரு பேஸ்ட்ரி மாதிரி. வந்து தாறுமாறாக இருக்குங்க. யூஎஸில் கூட முக்கால்வாசி ஹோட்டலில் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் வச்சுருக்க மாட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒன்று தான் காஃபி, இந்த ஊர் காஃபி அப்படி தானா என்னன்னு தெரில, என்னால் வாயிலே வைக்க முடியல, ஒரு மாதிரி புளிக்குது. ஸோ இப்படி தான் இருக்குமா காஃபின்னு தெரில. லோக்கல்ஸ் யாராக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் செம மோசமாக இருந்துச்சு காஃபி. அகைன் மற்றபடி எல்லாமே சூப்பர். ஃபைனலாக டே முடிஞ்சிருச்சுங்க. வெற்றிகரமாக ஹெல்சிங்கியை ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். ஹெல்சிங்கி வந்து ரீச் ஆகிட்டோம், அதுதான் பெரிய சவாலாக இருந்தது. சரி, அப்படி என்னடா வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கியே, என்ன பெரிய சவாலாக இருந்ததுன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஒன்று ஏறணும். ஓகேங்களா, எங்களோட ட்ராவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலஸ் டு நியூயார்க், நியூயார்க் டு ஹெல்சிங்கி. ஓகேங்களா, டாலஸில் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி விண்டு ஃபுல் டாலஸும் பார்த்திங்கன்னா ஹெவி விண்ட்ஸ், அதனால் ஃப்ளைட்ஸ்லாம் நிறைய கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லக்கிலி எங்கள் ஃப்ளைட் வந்து கன்ஃபார்ம்டாக இருந்தது, ஆன் டைம் இருந்தது. நாங்களும் ஃப்ளைட் ஏறிட்டோம். ஃப்ளைட் ஏறினவுடனே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏதோ எரர் வார்னிங் அடிச்சு தான். அது கடந்த ஒரு மாதத்தில் மோர் தென் 20 டைம்ஸ் எரர் வார்னிங் வந்துச்சான். அதனால் இந்த வாட்டி இன்ஜினியர் வந்து சொல்லிட்டாராம், இந்த ஃப்ளைட் வந்து சர்வீஸுக்கு தான் போகுது, அடுத்த ரைடுக்கு நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம், எல்லாரையும் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மாதிரி ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸ் கிடையாது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஏர்லைன்ஸ். அந்த ஏர்லைன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லை. பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க, அவ்வளோ எரர் வார்னிங் அடித்தும் அத்தனை வாட்டி அனுப்புகிறாங்க பாருங்கள். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இவங்க ஃபால்ட்டுக்கு எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வச்சுருந்தோம், அது வந்து எங்கள் கையிலேருந்து பிடுங்கி அங்கே இடம் கிடையாது, நீங்கள் செக்இன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஹேண்ட் லக்கேஜஸையும் செக்இன் பண்ணிட்டாங்க. இப்போது ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சிங்களா, இது கேன்சல் ஆனதுனால எங்களோட கனெக்டிங் ஃப்ளைட்டு எங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃப்ளைட் 5 மணிக்கு கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் உங்களுக்கு 8 மணிக்கு இன்னொரு ஃப்ளைட் தரோம்னு சொன்னாங்க. 8 மணிக்கு இப்போ அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு ஃப்ளைட் எப்போன்றதை அங்கே போய் பார்க்குறதா இல்லை டிஎஃப்டபிள்யூஏ பார்க்குறதான்ற ஒரு குழப்பம் வந்துருச்சு. சரி, டாலஸ்லேயே போய் செக் பண்ணுவோன்ட்டு லைனில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்களே வந்து எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் நியூயார்க் டு ஹெல்சிங்கி வந்து சனிக்கிழமை நைட்டுக்கு ரீபுக் பண்ணிட்டாங்க. அப்போது நியூயார்க்குக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே போயிடுவோம். சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது? ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்தா கூட 11 மணி வரைக்கும் செக் அவுட் பண்ணிடணும். நைட்டு 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ ஒரு நாள் கிட்டத்தட்ட 12 ஹவர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேயே தான் கிடந்தோம். அதுவும் நியூயார்க் போனதுக்கப்புறம் அந்த செக்இன் பேக்கேஜஸ்லாம் எங்களுக்கு வரவே இல்லை. உங்கள் ஃப்ளைட்டு மறுநாள் தானே, நாங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு மாற்றிட்டோம், இப்போ கிடைக்காது சூட்கேஸ்ன்ட்டாங்க. ஸோ எங்ககிட்ட செக்இன் பேக்கேஜ் கிடையாது, ஹேண்ட் பேக்கேஜ் கிடையாது, வேறு மாட்டு துணி எதுவுமே இல்லாமல், டூத் பேஸ்ட் ப்ரஷ்ஷு எதுவுமே இல்லாமல் ஒரு டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தங்கியிருந்தோம். மீல் வவுச்சர்ஸ் கூட பார்த்திங்கன்னா 3 பேருக்கு சேர்த்து $30 கொடுத்துருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக, 1.5 நாளைக்கு. எங்கே பார்த்தோம்
அதுவும் நியூயார்க்கில். ஸோ இவ்வளோ ட்ராமா அனுபவித்து அதுக்கப்புறம் சனிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டு புக் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் எல்சிக்கியில் சேர்ந்தோம். செம்ம ஹெக்டிக்காக போயிடுச்சு. அது போக டாலஸில் வேறு டைம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் டக்குன்னு பார்த்திங்கன்னா டைம் வந்து 8 மணி சொன்ன ஃப்ளைட்டு 7:30 போட்டான். ஸோ க்யூலேருந்து கடகடன்னு ஓடணும் வேறு டெர்மினலுக்கு. இந்த மாதிரி ஓடி 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 எப்பா செம்மையாக எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெக்கேஷன், ஹை பட்ஜெட் வெக்கேஷன்னா ஒன் ஸ்டாப் ஃப்ளைட் இல்லாமல் டைரக்ட் ஃப்ளைட் போகிறது நல்லது. டைரக்ட் ஃப்ளைட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் புக் பண்ணும்போது நமக்கு ஒரு $200 $300 சேவ் ஆகுதுன்னா கூட பெருசாக தெரியலாம். பட் ட்ராவல் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸை நினச்சி பார்க்கும்போது அந்த $300 ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் ஃப்ளைட் புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஏர்லைன், இப்போ அமெரிக்கன் ஏர்லைன்ஸா, அடுத்த ஃப்ளைட்டும் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒன்று அமெரிக்கன் இன்னொன்று ஃபின்னர், இல்லை ஒன்று அமெரிக்கன் இன்னொன்று பிரிட்டிஷ், அந்த மாதிரி புக் பண்ணாதீங்க. ஏதோ கோட் ஷேர் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி புக் பண்ணாதீங்க. அதுவும் நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியது. உதாரணத்துக்கு பேக்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளைட் ஃபின்னர்ன்றதுனால இவங்க கை விரிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கும். அது ஒன்று. இந்த ட்ரிப்பில் நல்லது நடந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபின்னரில் இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் தான். அவர் வந்து எங்களுக்கு பேக்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. பேக்ஸ்லாம் எடுத்து கொடுத்து எங்களால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது பிஃபோர் த ஃப்ளைட்டு. அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. இதில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வந்து எங்களை ஹேண்ட் பேக்கேஜை ஃபோர்ஸ்டாக செக்இன் பண்ண வச்சாங்க. இது நம்ம ஒத்துக்கவே கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான திங்ஸ் வந்து அந்த ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருப்போம். அதையும் செக்இன் பண்ண வச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த ஃபின்னர் கஸ்டமர் சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் கொடுத்தாங்க. ஃபின்னரும் பார்த்திங்கன்னா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணேன் ஃபின்னரில். ஆன் டைம் எடுத்தாங்க. சர்வீஸ் சூப்பராக இருந்தது. ஹேர் ஹோஸ்டஸ்லேருந்து எல்லாருமே வந்து கன்சர்ன்டாக நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. மற்ற ஏர்லைன்ஸ்லாம் ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பாக ஏதோ அவங்க நம்ம காசு தர மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருந்தாங்க. ஃபின்னரில் வந்து எனக்கு சர்வீஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, ஹெல்சிங்கி இதோட முடியுது. நாளைக்கு ஆர்க்டிக் சர்க்கிள் நோக்கி நம்ம பயணம் தொடரப்போகுது. ட்ரெயினில் ஆர்க்டிக் சர்க்கிளை நோக்கி ரவுனமி போக போகிறோம். சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸில் பயணம் பண்ண போகிறோம். அந்த ஜேர்னி சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நாளைக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் விஷ்ணு.